தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்ம எப்போதும் ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுபடி தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிறேன். இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்ட உடனே இந்த இடத்துல போங்க, ரீசெட் செட்டிங்ஸ்னு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஃபால்ட்டாக என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அந்த செட்டிங்ஸுக்கு நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ரீசெட் செட்டிங்ஸ் வச்சிடுறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். காலையிலேருந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், மார்க்கெட்டில் பார் ரீப்ளே பண்ணுறேன். இந்த இடத்துல போய் வச்சுட்டு இப்போ நான் பார் ரீப்ளே பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி. நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப சிம்பிள். 4 லைன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது கீழே 2 லைன் வரும், மேலே 2 லைன் வரும். எந்த பக்கம் மார்க்கெட் ஃபஸ்ட்டு வருதோ நம்ம அந்த பக்கம் ட்ரேடிங் பண்ணணும். அடுத்த பக்கத்தை நம்ம இக்னோர் பண்ணிடணும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே நமக்கு 4 லைனு ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கீழே 8805 வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணுவோம். 8915 வந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணுவோம். ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதைப்படி நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். இன்னொரு பக்கத்தை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் தூரம் மேலேயே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் போங்க. இந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் நடுவில் ஒரு இன்ஜின் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கு பேர் தான் செட்டிங்ஸ் பட்டனு. அதை அழுத்துங்க. அதை ப்ரெஸ் பண்ண உடனே கீழே வாங்க. இப்போ செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால என்ன பண்ணுறோம், பையை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செல்லையும் ஃபஸ்ட்டு செல் டார்கெட்டையும் வச்சுருக்கோம். சப்போஸ் நமக்கு டார்கெட் கொடுக்காம எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், உடனே செகண்ட் பை நம்ம போயிடணும். அதனால் நம்ம செகண்ட் பை டார்கெட்ஸை எனேபிள் பண்ணிடணும். செகண்ட் செல்லை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிடுச்சு, செல்லும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், உடனே ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட்டும் உடனேயே கொடுத்துருச்சு. அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங். இப்போ எத்தனை மணிக்கு செல் ஆக்டிவேட் ஆச்சு? கரெக்டாக 2:45 செல் ஆக்டிவேட் ஆச்சு. 3:15 நமக்கு டார்கெட்டு உடனே கொடுத்துருச்சு. உடனே செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு, தேர்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு. இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் எடுத்தாலே போதும். சும்மா ட்ரேடிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், நம்மளுடைய என்ன இருக்குது நமக்கு அடுத்தது பேங்க் நிஃப்டி இருக்குது. இப்போ நான் பேங்க் நிஃப்டியை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன ஆச்சுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், எத்தனை மணிக்கு, 10:30 மணிக்கு கரெக்டாக என்ன இருக்குங்க, செல் ஆக்டிவேட்டாக இருக்குது. கரெக்டாக டார்கெட்டு கொடுத்துருச்சு. இப்போ இது வந்து பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டு. இப்போ ஃபீச்சர்ஸில் பார்ப்போமே. இப்போ ஃபீச்சர்ஸில் பார்த்தாலும் அதே மாதிரியே செல் ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த இடத்துல ஆகிருக்கு பாருங்கள். எத்தனை மணிக்கு, 1:15 ஆகிருக்கு. 1:45 நமக்கு டார்கெட்டு கிடச்சிடுச்சு. புரிஞ்சா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் இதே மெத்தடு தான். என்ன மெத்தடு? ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக வச்சு மேலே 2 லைன் வரும், கீழே 2 லைன் வரும். எந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். இன்னொரு பக்கத்தை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். இப்போ நமக்கு பையும் ஆக்டிவேட்டாக இருக்குது, செல்லும் ஆக்டிவேட்டாக இருக்குது. இப்போ எது ஃபஸ்ட்டு ஆக்டிவேட்டாக இருக்கோ அதைத்தான் நம்ம ட்ரேடிங் பண்ணணும். இன்னொரு பக்கத்தை அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை நான் இன்னொரு பக்கமும் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். ஓகேவா? நீங்கள் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்திங்கன்னா அது உங்களுடைய எக்ஸ்ட்ரா ரிஸ்க் தான். தேங்க்யூ வாட்ச் பண்ணதுக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.